வணக்கம். விட்ரன் மொபைல் ஆப் ஸ்டாஃப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஒர்க் ஆகுதுன்றது செக் பண்ணலாம். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் விட்ரன் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பனாக கிளிக் பண்ணணும் ஸ்டாஃப் அவங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஸ்டாஃப் லாகின்ல வந்துட்டு அந்த க்ரெடென்ஷியல்ஸை என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க இந்த ஒரு ஆப்பை லாகின் பண்ணணும். ஸோ விட்ரன் வந்துட்டு பேசிக்லி ஒரு டெலிவரி ஆப். ஓகே, ஸோ க்ரெடென்ஷியல்ஸை போட்டு சப்மிட் பண்ண உடனே ஸோ ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு அவங்க மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக ஸோ அவங்களுடைய டெலிவரி ஹிஸ்ட்ரியை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ செட்டில்டாக இருக்குன்றதை அதுக்கு மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ மெனுவில் நம்மளை செக் பண்ணோம்னா ப்ரோக்ரஸ், டெலிவர்ட், ரிட்டர்ன், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வித் ஸ்டேட்டஸ் இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்துட்டு ஸ்டாஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க பிக்கப் எடுக்கணும்னா ஸோ பிக்கப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகே, எந்த பிளேஸ்லன்ட்டு அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போது அவங்க ஃபார்மசி ரீச் ஆகிட்டாங்க இல்லை ஃபார்மசியில் இருக்கேன்ற ஐ எம் ஹியர் அப்படின்னு இந்த ஒரு பாட்டமில் இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாஃபுக்கு ஆர்டர், கஸ்டமர் போட்ட ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் அவங்க ஆர்டருடைய ஐட்டம்ஸ் டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு த ஆர்டர் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த ஆர்டரில் இருக்கிற ஐட்டமோடைய டீட்டெயில்ஸை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் செலக்ட் பண்ணணும்னா ஸ்கேன் இன்வாய்ஸ் QR கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாட்டமில் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக சேல் இன்வாய்ஸஸில் இருக்கிற QRை வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும். ஒன்ஸ் ஸ்கேன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் டிக் ஆகிடும். நம்ம இங்கே செக் பண்ணோம்னா மேலே இருக்கிற ஆர்டர் டிக் ஆகிருக்கு. ஐ ஹாவ் கலெக்டட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக அவங்க வந்துட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணியிருக்கன்றது கன்ஃபர்மேஷன் ஆகுது. ஓகே, இப்போது டெலிவரி பாய் ஆர் டெலிவரி பர்சன் அந்த ஒரு ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கஸ்டமருடைய லொக்கேஷனுக்கு வந்துட்டு டெலிவரி பர்சன் ஐட்டமை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு டெலிவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு ரீச் ஆன உடனே ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் ஐ ஆம் ஹியர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே கஸ்டமருக்கு நோட்டிஃபை ஆகும் அண்ட் கஸ்டமரோட லொக்கேஷனில் டெலிவரி பாய் ரீச்டு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறமா கஸ்டமர் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் கூட பண்ணலாம் இவைட்டல் பேஷண்ட் ஆப்பில் இருந்து. அண்ட் டெலிவரி பர்சனுக்கு கூட இந்த 3 மெத்தடில் வந்துட்டு அவங்க பேமெண்ட் பண்ணலாம், லைக் கேஷ் ஆர் ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் கிரெடிட் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெலிவரி பாய் ஸ்டாஃப் வந்துட்டு இந்த ஒரு அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட்டை அவங்க இங்கே செலக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே கேஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் டெலிவர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு ஐட்டமுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க கேஷ் மோடில். ஓகே, ஸோ இது வந்துட்டு டெலிவர்டு அப்படின்ற ஸ்டேட்டஸ் மாறணும்னா ஐ ஹாவ் டெலிவர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக ஹோம் டெலிவரி ஸ்டாஃப் வந்துட்டு விட்ரன் ஆப்பை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.